இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள் பல பேர், சில பேர் திருப்தியாக வாழுகிறார்கள், சில பேர் வறுமையிலே வாடுகிறார்கள். இந்த ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கும் ஒருவர் வறுமையிலே வாடுவதற்கும் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்த பொழுது, நாம் மட்டுமல்ல, மேல்நாட்டு ஆசிரியர்கள் உட்பட அவர்களை ஒன்றை கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். எல்லாருமே குறைவாக ஆசைப்படுகிறார்கள். குறைவாக ஆசைப்பட்டீங்கன்னா, இல்ல, குறைவாக நம்பிக்கை வைத்தால் குறைவாகத்தான் ஆசைப்படுவீங்க, குறைவாகத்தான் கிடைக்கும், அப்புறம் தீர்ந்து போயிட்டா. அதனால எல்லா ஆசிரியர்களும் என்ன சொல்லுகிறார்கள்? அதிகம் ஆசைப்படுங்கள். நேர்மையான முறையில் அதிகம் ஆசைப்படுங்கள். இறைவனுடைய கருணை மழை எல்லாருக்கும் பொதுவாக இடைவிடாமல் பொழிந்து கொண்டிருக்கிறது. இடைவிடாமல் பொழிந்து கொண்டிருக்கிறது. அப்படி பொழியும் போது ஒருத்தர் டம்ளரோட தூக்கிட்டு ஓடினார். டம்ளர் நிறையா பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டார். இன்னொருத்தர் குண்டாவை தூக்கிட்டு ஓடினார். குண்டா நிறையா பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டார். சில புத்திசாலிகள் ரெண்டு பக்கம் ரெண்டு அண்டாவை தூக்கிட்டு போய் நிறைச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த டம்ளர்ல பிடிச்சிட்டு வந்து ஒரு 4 முழுங்கு குடிச்சாருங்களா, தீர்ந்து போச்சு அப்படின்னு இங்க திரும்பி பார்க்கிறார். இப்ப குண்டாக்காரனை பார்த்து பொறாமப்படுறாரு. குண்டாக்காரனை தீர்ந்து போச்சா அப்படின்னு இவரை ஏளனமா எகத்தாளமா பார்த்துட்டு அவர் குடிச்சிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கும் தீர்ந்து போச்சு. அவர் திகைத்து போய் திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தர் 2 அண்டா நிறைய வச்சுட்டு இருக்கிறான். இவன் மட்டும் பாரு 2 அண்டா நிறைய வச்சுட்டு இருக்கிறான் பாரு என்று அவரை கோபிக்கிறான், சபிக்கிறான். இங்க தவறு செய்தது யார்? கடவுளா நானா? இறைவனுடைய கருணை மழை எல்லாருக்கும் பொதுவாக இடைவிடாமல் பொழிந்து கொண்டிருப்பது இருக்கிறது. குறைவாக ஆசைப்பட்டது என்னுடைய குற்றம், உங்களுடைய குற்றம். அதிகமாக ஆசைப்படுங்கள். அடைவதற்குரிய வழியை நான் இன்னைக்கே சொல்லிக் கொடுக்க போறேன். நண்பர்களே, ஒரு முறை நான் 3 சூட்கேஸுகளோடு ஈரோடு பேருந்து நிலையத்துக்கு போனேன். பார்த்தோன்னு கண்டக்டர் என்கிட்ட சொல்லிட்டார், சார் இந்த சூட்கேஸுகளை உள்ள போடாதீங்க சார், மேலே போடுங்க சார். ஒரு சூட்கேஸை எடுத்து மேலே போட்டு விட்டு இறங்கி வந்த போது என் கையில் ஒரு காயம். 2வது சூட்கேஸை எடுத்து மேலே போட்டு விட்டு இறங்கி வந்த போது என் காலில் ஒரு காயம். 3வது சூட்கேஸை எடுக்க குனிந்த பொழுது இடுப்பிலே பிடிப்பு, கழுத்திலே வலி. மிகுந்த துன்பத்தோடு அதை மேலே போட்டு விட்டு இறங்கி வந்து பேருந்தின் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து இதை போன்ற வருத்தமான பயணங்களையே இனிமேல் தவிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் பயணம் செய்தேன். இது தேவையில்லை என்பதுதான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி. அந்த பேருந்து நிலையத்தில் நடத்துனர் என்ற அந்த பேருந்து நிலையத்தில் போர்ட்டர் என்ற பெயரில் ஒருவர் இருப்பது நினைவுக்கு வந்திருந்தால், அவரை அழைத்து அந்த வேலையை ஒப்படைத்திருந்தால் 10 நிமிடத்திலே முடித்திருப்பார். 15 ரூபாய் கொடுத்திருந்தால் ஒரு சல்யூட் அடித்து விட்டு போயிருப்பார். அதை போன்று நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வணிகத்தை, உங்கள் தொழிலை, நீங்கள் ஒருவேளை இன்சூரன்ஸ் துறையிலே ஏஜென்ட் முகவர்களாக இருக்கிறீர்களா, அந்த தொழிலை நீங்கள் உங்களுடைய உடலையில் ஒப்படைக்காமல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆழ்மனத்திடம் நீங்கள் ஒப்படைத்து விட்டால் மிக எளிதாக அந்த வேலை முடிந்துவிடும். நீங்க மகிழ்ச்சியோடு அடுத்த காரியத்தை பார்க்கலாம். இதுதான் என்னுடைய செய்தி. இது நல்ல செய்தியாக இருப்பதனாலே இன்னொரு உதாரணத்தின் மூலம் சொல்லுவோம். என் மனைவி நீண்ட நாட்களாக புகையெடுப்போடு போராடி சமையல் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து பரிவு கொண்ட நான் ஒரு கேஸ் சிலிண்டரும் ஸ்டவ்வும் வாங்கி ஒரு மூலையில் வைக்கிறேன். திடீரென்று எனக்கு வெளியூரிலிருந்து ஒரு தந்தி வருகிறது. புறப்பட்டு போனவன் திரும்பி வர 90 நாட்கள் ஆகிவிடுகின்றன.
திரும்பி வந்து பார்த்தால் ஸ்டவ்வும் சிலிண்டரும் வைத்த இடத்தில் இருக்கிறது. என் மனைவி எப்போதும் போல புகையோடு போராடி கொண்டிருக்கிறார். நான் திடுக்கிட்டு போய் கேட்கிறேன், அட ஸ்டவ் என்னாச்சு, சிலிண்டர் என்னாச்சு? அவர் என்னை முறைத்து பார்த்து விட்டு, வாங்கி வந்தீங்க சரி, எப்படி பொருத்துறதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா, எப்படி இயக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தீங்களா, அது தெரியாம என்னால் அது மூளையில் இருக்குது, நான் புகையோடு அல்லாடிட்டு இருக்கிறேன். அதை போன்று நண்பர்களே, நீங்கள் கல்வி கற்றவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, வணிகம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எதை முன்னேற்றத்திற்காக நீங்க எதை செய்தாலும் சரி, அதை நீங்கள் ஆழ்மனத்திடம் ஒப்படைத்து விட்டால் மிக எளிதாக அந்த காரியம் முடிந்துவிடும். அப்படித்தான் என் 50 வயதுல நான் எழுத்தாளனாக வேண்டும் என்ற ஆசையை, ஒரு பேச்சாளனாக வேண்டும் என்ற ஆசையை என்னுடைய ஆழ்மனத்திடம் ஒப்படைத்தேன். ஒரு ஆண்டுல எழுத்தாளர், 2ஆம் ஆண்டுல தமிழ்நாடு முழுக்க சுற்றுகிற பேச்சாளன். நான் போகாத மாவட்டம் இல்லை. 1700 கூட்டங்களை இதுவரைக்கும் நான் பேசி இருக்கிறேன். 6 நூல்கள், 5 நூல்கள் வெளிவந்து இருக்கிறது. பல்லாயிரம் பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றன. இதெல்லாம் யார் எனக்கு செய்து கொடுத்தது என்றால், என்னுடைய சிகை அலங்காரம் அல்ல, என்னுடைய உடை அல்ல, நான் போட்டிருக்கிற காலணி அல்ல. எது செய்து கொடுத்தது? எனக்குள் இருக்கிற ஆழ்மனம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியது. அந்த ஆழ்மனம்னா என்ன, எப்படி அற்புதம் நிகழ்த்துவது, அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஆர்வத்தோட கவனிங்க நண்பர்களே. இன்று தமிழகத்தின் பல்வேறு மேடைகளில் நான் அதிகம் வலியுறுத்தி சொல்லி வருகிற கருத்து என்னவென்றால், இந்த உலகில் எவராவது வறுமையில் வாடுவாரானால், பற்றாக்குறையில் பரிதவிப்பாரானால், தோல்வியில் துவண்டு போவாரானால், அவர் தன்னை படைத்த இறைவனை அவமானப்படுத்துகிறார். இன்னொரு முறை சொல்கிறேன், இந்த உலகில் எவராவது வறுமையில் வாடுவாரானால், பற்றாக்குறையில் பரிதவிப்பாரானால், தோல்வியில் துவண்டு போவாரானால், அவர் தன்னை படைத்த இறைவனை அவமானப்படுத்துகிறார். இந்த நியாயத்தின் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டை சொல்லுகிறீர்கள். கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு, அதை விளக்குவதற்கு எனக்கு கடமை உண்டு. ஒரு கற்பனை உதாரணத்தின் மூலம் நான் இப்பொழுது அதை விளக்குகிறேன். என் மகன் கற்பனை, அவனை நான் MSc வரை படிக்க வைக்கிறேன். நிறைய கடன்பட்டு இருக்கிறேன், வட்டி கட்டி இருக்கிறேன், பல இடங்களில் இதன் காரணமாக அவமானப்பட்டு இருக்கிறேன். பல பேர் காலில் விழுந்து சென்னையில் அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கிறேன். 10,000 முன்பணம் கொடுத்து அறையை வாடகைக்கு பிடித்து அவனை குடியமர்த்துகிறேன். பிரிந்து வரும்போது சொல்கிறேன், மகனே, மாதமானா 15,000 சம்பளம் வரும், உனக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கிறேன், மனசை அமைதியா வச்சுக்கோ, உடம்ப நல்லா பாதுகாத்துக்கோ, நல்லா சாப்பிடு, மிச்சம் இருந்தா 500 1000 அனுப்பு, அதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ நல்லவன் பேரிடு என்று சொல்லிவிட்டு நான் வந்து விடுகிறேன். ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு ஒரு செய்தி வருகிறது. உங்கள் மகன் ஊதியம் முழுக்க செலவு செய்துவிட்டு கடன் வாங்கி கொண்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். நெஞ்சிலே ஒரு வலி. இன்னொரு 3 மாதம் கழித்து இன்னொரு செய்தி வருகிறது. அவன் கடன் வாங்கினா கூட பரவாயில்லை, சில குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உங்கள் பெயரையும் அவன் பெயரையும் கெடுத்து கொண்டிருக்கிறான். ஈட்டி வாய்ந்த மாதிரி இருக்கிறது. அடுத்த நாள் ஒரு கான்ஸ்டபிள் அவன் கையை பிடித்து கொண்டு வந்து விடுகிறார். சார், இது உங்க பையனா பாருங்க. எப்படி இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? மகனே, உனக்காக நான் எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டேன், எத்தனை கடன் வாங்கி நான் உன்னை படிக்க வைத்தேன், எத்தனை அவமானங்களை சந்தித்து உனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். எனக்கு பணம் கூட வேண்டாம், நன்றாய் இருக்கிறேன் என்ற ஒரு செய்தி போதும் என்று சொன்னேனே, என்னை தலைகுனிய வைத்து விட்டாயே, என்னை அவமானப்படுத்தி விட்டாயே என்று அவனை பார்த்து நான் கேட்பேனா மாட்டேனா? அதை போன்று நம் கருணை மிக்க தந்தையாகிய இறைவன், மகனே, மகளே, நீ பிறக்கும் போதே உனக்குள்ளே ஆழ் மனம், சப்கான்சியஸ் மைண்ட் என்ற அற்புதமான ஒரு தேவதையை, உயிருள்ள யந்திரத்தை வைத்து இந்த உலகில் அனுப்பி நீ பெருமையோடு வாழ்க்கை நடத்து, புகழோடு வாழ்க்கை நடத்து, ஆரோக்கியத்தோடு வாழ்க்கை நடத்து என்று அனுப்பி இருக்கும் போது அதையெல்லாம் எங்கேயோ கொண்டு வீசி எறிந்து விட்டு இன்றைக்கு
கிரிமினல் என்று பெயர் எடுத்திருக்கிறாயே, என்னை தலைகுனிய வைத்து விட்டாயே என்று இறைவன், மகனே என்னை அவமானப்படுத்தி விட்டாயே, மகளே என்னை அவமானப்படுத்தி விட்டாயே என்று நம்மை படைத்த இறைவன் கேட்கிறார். ஏன்னா ஆழ்மனம் இல்லாம எந்த ஒரு மனிதனையும் ஒரு பெண்ணையும் படைக்கவும் அவை இல்லை. ஆழ்மனம் இல்லாம படைச்சிருந்தா எல்லாம் சரி, அவங்களுக்கெல்லாம் சரிதான், ஆனா எனக்குள்ள ஆழ்மனம் இல்லை சொல்லலாம். எந்த பாறை வச்சும் பார்க்கறது இல்லை. அதனாலதான் அவன் வணங்க தகுந்தவன். அவன் பாரபட்சம் உடையவனா இருந்தா அவனை நாம வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாரபட்சம் இல்லாத இறைவன் நம்மை படைத்து இந்த உலகிலே உன் வாழ்க்கையை செம்மையாக நடத்து, வசதியாக நடத்து, வளமாக நடத்து, மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பெருமையோடு உன்னை வாழ்க்கை நடத்து என்று சொல்லி இருக்கிறான். இதை நாம் முதல்ல உணர்ந்துக்கணும். நமக்குள்ள ஒரு உயிருள்ள எந்திரம், ஒரு தேவதை இருக்கிறது. யாரையும் வஞ்சிக்கல, இறைவன் வஞ்சிக்கவே இல்லை. அதை சரியாக நாம் இதுவரை பயன்படுத்தவில்லை. பயன்படுத்துவதற்கு எவரும் நமக்கு இதுவரை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றுதான் உண்மை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். பேச்சு கேட்கிறவங்க சக்சஸ் ஜெயச்சந்திரன் அருமையா பேசினார், அற்புதமா பேசிட்டு போனார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படவே மாட்டேன், நான் மகிழ்ச்சி அடையவே மாட்டேன். இன்றைக்கு இரவே நீங்கள் அதை ஆரம்பிச்சீங்கன்னா நான் உங்களை பார்த்து பெருமைப்படுவேன். ஏன்னா தெளிவான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க சந்தேகம் அதேப்படி இதேப்படின்னு கேட்கறதுக்கு இல்லாத செய்தியை இப்ப நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நண்பர்களே, மனம் போல் வாழ்க்கை, மனம் போல் வாங்கல்யம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அந்த மனம் என்பது எங்க இருக்கிறது? மனசறிய சொல்லுகிறேன் என்று நாம் இங்கு தொட்டு சொன்னாலும் மனம் அங்கு இல்லை. அது மூளையின் ஒரு பகுதி. அது ஒன்றாக அமைந்துள்ளது, செயல்பாட்டில் மூன்றாக செயல்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. மிக எளிமையான சொற்களை சுருக்கமா சொல்றேன். பெரிய தத்துவ மாதிரி எல்லாம் படிச்சு ஆய்ந்து படிக்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அமைப்பில் ஒன்றாக இருக்கிறது, செயல்பாட்டில் மூன்றாக செயல்படுகிறது. இப்ப இந்த மூன்றையும் சுருக்கமா பார்க்கலாம். நினைவு மனம் என்னும் கான்சியஸ் மைண்ட். எந்த ஆசையும், எந்த விருப்பமும், எந்த லட்சியத்திற்கான சிந்தனையும் இந்த நினைவு மனதில் தான் தோணும். அங்க போலாம்னு நினைச்சா போறோம், கூட்டத்துக்கு போலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கிறீங்க. போக வேண்டாம்னு நினைச்சவங்க வீட்டில் உட்கார்ந்துட்டாங்க. நினைவு மனம் பலவாறு வேலை செய்யும். இந்த நினைவு மனம் எப்படின்னா, காலையில் ஒரு முடிவு எடுக்கும், மாலையில மாத்திரும், அடக்க இடக்குது போ. இன்னைக்கு இரவுல ஒரு முடிவு எடுக்கும், எடுத்த முடிவை அடுத்த நாள் மாத்திரும். அடுத்த வாரம் புதிய ரூட்ல போயிட்டு இருப்பீங்க. ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா முற்றிலும் புதிய ஒரு துறையில நீங்க இயங்கிட்டு இருப்பீங்க. இந்த நினைவு மனம் உங்களை ஒன்றில் நிலையாக இருந்து செயல்படுவதை தடுத்து விடுகிறது. அதை குற்றம் சொல்லக்கூடாது, அதனுடைய இயல்பே அப்படித்தான். மரத்திற்கு மரம் தாவுகிற குரங்கை போல வெவ்வேறு விருப்பங்களுக்கும் முடிவுகளுக்கும் தொடர்ந்து தாவிக்கொண்டே இருக்கும், வேற வழி இல்லை. ஆனால் சிந்தனை என்பது முதல்ல இந்த நினைவு மனத்துல தான் துவங்கும். அதை நினைவச்சு வேற என்ன சார் பண்றது? பயப்படாதீங்க, அடுத்தது ஆழ்மனம் இருக்குது. இந்த ஆழ்மனம் என்பது சுவாசித்தல், இரத்த ஓட்டம், ஜீரணம், கழிவு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது. கண்ணிமைப்பது, கொட்டாய் விடுவது, தூங்குவது எல்லாவற்றையும் அதுதான் கட்டுப்படுத்துகிறது. அது ஒரு நொடி நேரம் அது அமைதியாக இருந்துட்டா நாம மூச்சை விட்டுட்டு போயிடுவோம். எல்லாவற்றையும் நாம கட்டளையிடாமலே, நாம வேண்டுகோள் விடுக்காமலேயே அது தானாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் தான் நாம இயங்கிக் கொண்டு இருக்கிறோம். இது ஆழ்மனத்தை பற்றிய சாதாரண செய்திகள். ஒருவேளை நீ கேள்விப்படாமல் இருந்தாலும் இது சாதாரண செய்திகள் தான். மிக அற்புதமான 2 செய்திகளை இப்ப சொல்ல போறேன் அந்த ஆழ்மனத்தை பற்றி. அதை நீங்க மறக்கவே கூடாது. என்னது? உங்களுடைய ஆழ்மனம்
இப்பிரபஞ்சத்தில் உள்ள பூமி அல்ல, கிரகம் அல்ல, அண்டம் அல்ல, அதையெல்லாம் விட பிரபஞ்சம் பெருசு. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது எதுங்க? உங்களுக்குள்ளே ஏற்கனவே எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிற ஆழ்மன சக்தி. அதைத்தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அவர் சப்கான்சியஸ் மைண்ட் is the most powerful among the natural powers in the universe. The maximum power அதுதான், the most powerful. இமயை மலையை பொடி பொடியாக நொறுக்க வேண்டும் என்று இதுவரை எவரும் தம் ஆழ்மனத்திற்கு கட்டளை கொடுக்காமையால் இமயமலை இன்னும் தப்பித்துக் கொண்டிருக்கிறது. புரிஞ்சுக்கங்க, ஆற்றலை புரிஞ்சுக்கங்க. யார் என்ன கட்டளை கொடுக்கல அப்படின்னா அதனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதா இருக்கும் பாருங்க. இந்த ஆழ்மனத்திடம் 51 வயதில் என்னுடைய தேவையை நான் ஒப்படைத்தேன். நான் எழுத்தாளர் ஆகணும், நான் பேச்சாளர் ஆகணும். 12 மாசத்துல ரியலைசேஷன். அடுத்த 12ல் அடுத்தபடி வந்தாச்சு. நான் அந்த துறையில முக்கியமான ஒரு ஆளாக, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஆளாக வந்துட்டேன். இதுக்கு போய் யாருக்கிட்ட சிபாரிசு பிடிக்கல. ஒருத்தர் ஒரு பெரிய உதவி செய்தார். திரு வேணுகோபால் அவர்கள் ஏற்கனவே இருக்காருங்க. வெரி குட். திரு வேணுகோபால் அவர்கள் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார். அப்ப என்ன செய்தார்னா, ஒரு முறை என்னை பேச்சை கேட்டுட்டு, ஆனா இவ்வளவு சின்ன இப்படி புது ஆளுங்கிறாங்க, இவ்வளவு சிறப்பா பேசுறாருன்னு பல இடங்களுக்கு எனக்கு கூட்டங்களை ஏற்பாடு பண்ணி அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் உதவி செய்தார் இல்லைன்னு சொல்ல. ஆனால் முழுமையாக அங்க செயல்பட்டது யார் அப்படின்னா என்னுடைய ஆழ்மனம். அடுத்து பிரபஞ்ச மனம். இந்த பிரபஞ்ச மனம் என்பது என்னவென்றால் அது sea of power. இது கண்ணுக்கு தெரியாதனால இல்லைன்னு யாராவது சந்தேகப்பட்டுறாதீங்க. அது ஒரு சக்தி கடல். நீங்க எதையாவது தேவைய உங்கள் ஆழ்மனத்துல நீங்க தொடர்ந்து கட்டளை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆழ்மனம் துடிக்க ஆரம்பித்து அந்த சக்தி கடலில் இருந்து பவரை, சக்தியை உறிஞ்சி எடுத்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்து நீங்க போகிற இடமெல்லாம் உங்களை ஆதரிக்கிறவர்களும் உங்களை விரும்புகிறவர்களும் உங்களை மதிக்கிறவர்களும் அதிகமாயிடுறாங்க. நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அதுல உச்ச நிலைக்கு நீங்க வந்துடுறீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு சொன்னா MDRT அவர் ஆயிடுறாரு. இதுதான் சார் என் வாழ்க்கையில நடந்தது. அதுக்கு முன்னால ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கையில நடந்தது ஆராய்ச்சி பண்ணி அமெரிக்காவில் நெப்போலியன் ஹில் என்ற ஒருவர் 13 நூல்கள் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய முதல் புத்தகம் லா ஆஃப் சக்சஸ். அது எனக்கு கிடைச்சு. நான் கிடைத்த செய்திகளை நான் நம்பினேன். அவநம்பிக்கப்படல, சந்தேகப்படல, சோம்பலா போர்வை போத்தி படுத்துக்கல. போத 50 வயசு வரைக்கும் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. இன்றையிலிருந்து என் வாழ்க்கை மாறியே ஆகணும்னு அதுல என்ன உத்திகள் சொல்லப்பட்டிருக்குன்னு தேடி பார்த்தா மிக அற்புதமான 2 உத்திகள். அதே அடுத்த படியில சொல்றேன் நான். நீங்க முன்னால் இருக்கிற இவர் நண்பரை பார்த்து, சார் நீங்க என்ன தொழில் செய்றீங்க? ஓ, ரெவன்யூ கவர்மெண்ட் ஸ்டாஃப் நீங்க அப்படிங்களா? சரி, அவர் தான் முதல்ல கேட்டோம், அவரையே தொடர்வோம். பேர் சொல்லுங்க சார். ரவி. மிஸ்டர் ரவி, நீங்கள் இன்னும் 5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நிச்சயம் அடைய போகிறீர்கள், சாதிக்க போகிறீர்கள், வெல்ல போகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு உதவி செய்கிறது. அது உயிருள்ள ஒரு தேவதை, உங்கள் மீது கருணை வைத்திருக்கிறது. அதற்கு நீங்கள் என்ன கட்டளை கொடுக்க போறீங்களோ அதை அப்படியே நிறைவேறி தரப்போகிறது. 5 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாறப்போகிறீர்கள் என்று திரும்ப திரும்ப நான் சொன்னால் என் மனதில் உள்ள கருத்தை நான் அவரிடம் ஏற்றுகிறேன். ஆங்கிலத்தில் இதற்கு பேரு சஜஷன்.
இவர் வீட்டுக்கு போய் அத்தனை பேர் இருந்த கூட்டத்தில் என்னை பார்த்து திரு சக்சஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் 5 ஆண்டுகளிலே நீ சாதிக்க போகிறாய், வெல்ல போகிறாய், சிறப்பான வாழ்க்கைக்கு உயரப் போகிறாய் என்று சொன்னார். அப்படியானால் நான் சாதிப்பேன், நான் வெல்வேன், இன்றிலிருந்து நான் இதை நடைமுறைப்படுத்துவேன், நான் வென்றே தீருவேன் என்று அவர் திரும்ப 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 தன் மனதுக்குள்ளே சொல்லிக் கொண்டாரானால் அதற்கு பெயர் ஆட்டோ சஜஷன். இந்த ஆட்டோ சஜஷன் தான் சார் மக்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்து. நல்ல எல்லாருக்கும் பயன்படுது. அதனால இதுக்கு விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. எழுத்தாளனாக ஆக முடியும், 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 எழுத்தாளனாக ஆக முடியும். 5 நிமிடம். அடுத்த 5 நிமிடத்துல பேச்சாளனாக ஆக முடியும், பேச்சாளனாக ஆகி முடியும், பேச்சாளனாக ஆக முடியும். அடுத்த 5 நிமிடம். Simply I was giving command to my subconscious mind. இதைத்தான் சார் நான் உங்களை செய்ய சொல்றேன். எளிமையான காரியத்தை செய்ய சொல்றேன். பெரிய காரியங்களை உடல் பலத்தை முழுதும் கூட்டி சொல்லி நானும் செய்யல, உங்களுக்கும் சொல்லல. அமைதியாக காலையிலே தூங்கி எழுந்த இடத்திலே நீங்க எழுந்து போய் குளிக்கணும் எல்லாம் தேவையே இல்லை. அதே பாயிலே சம்மணமிட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவை, இத்தனை பேர் இருக்கிற இடத்துல உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நான் உணர முடியாது. ஆனால் சில இளைஞர்கள் எங்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குரிய கட்டளையை இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னும் சிலதும் சொல்கிறேன். MDRT ஆக முடியும், 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 MDRT ஆக முடியும். இது என்னது? ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் 40 லட்சம் ரூபாய் முதலாண்டு பிரீமியமாக சேர்த்து கொடுத்து MDRT என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார். அவருடைய வருமானம் அந்த 12 மாதங்களில் 10 லட்சம் ரூபாய். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருவர் இதை தன் ஆழ்மனத்திடம் ஒப்படைத்தாரானால் அந்த பொறுப்பை அதுவே எடுத்துக்கொள்கிறது. சார் சுட்டி காட்டின மாதிரி கட்டளை கொடுப்பதும் நிறைவேறி விட்டது போன்ற மனச்சித்திரம் பார்ப்பதும் மட்டுமே உங்கள் வேலை. மற்றதை எல்லாம் உங்கள் ஆழ்மனம் பார்த்து கொள்ளுகிறது. சார் இதை விட சுலபமானது ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். நான் அப்படி வந்தவன். நான் பொய் பேசுறது எதுக்கு? நான் எதுக்காக மிகைப்படுத்தணும்? நான் என் வாழ்க்கையில் அனுபவித்து அப்படியே வந்தவன். அதனால நான் நேர்மையாக உங்களுக்கு அந்த செய்தியை நான் சொல்கிறேன். இன்று இரவே நீங்கள் அதை தொடங்கணும். உங்கள் தேவை என்ன? மாவட்ட கலெக்டர் ஆக முடியும், மாவட்ட கலெக்டர் ஆக முடியும், மாவட்ட கலெக்டர் ஆக முடியும், மாவட்ட கலெக்டர் ஆக முடியும். சில இளைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், 3 பேர் கலெக்டர் ஆகிட்டாங்க. முடியும் 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 முடிக்கும். ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன். இந்த கேன் என்ன பண்ணுது சார்? உங்க ஆழ்மனத்தில் போய் பதிந்து 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 நீங்கள் அதை முடிப்பதற்குரிய அறிவை உங்ககிட்ட கொண்டு வந்து, திறமையை உங்க கொண்டு வந்து சேர்த்து, உங்களுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கி அதுவே உங்களை தள்ளி கொண்டு போய் வெற்றி மேடையில் நிறுத்தி விடுகிறது. இதை விட எளிதான சுலபமான காரியம் என்ன சார் இருக்கும்? நான் ஏதாவது ஒரு 6 மாதம் டேராடூனுக்கு பயிற்சிக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னா, அல்லது 5 லட்சம் ரூபாய்க்கு கருவி வாங்கிட்டு வாங்க அப்புறம் பார்க்கலான்னு சொன்னா, இல்ல கிழிந்த பாயா இருந்தாலும் அங்கேயே உட்காருங்க. 5 லட்சம் வருமானம், கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், 50 லட்சம் வருமானம் கிடைக்கும், 50 லட்சம் வருமானம் கிடைக்கும், 50 லட்சம் வருமானம் கிடைக்கும், 60 லட்சம் வருமானம் கிடைக்கும். முடியுங்கிற மாதிரி கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையின் அறிகுறி, நம்பிக்கை தெரிவிக்கிற செயல். நம்பிக்கை என்பது ஒரு மந்திர சக்தி. குறிச்சுங்க உள்ளத்துல, வாய்ப்பு இருந்தா பேனாவை எடுத்து எழுதிக்குங்க. நம்பிக்கை என்பது ஒரு மந்திர சக்தி. மந்திரம் போட்ட மாதிரி அது முடிச்சுட்டு போயிடும். ஆனா நீங்க நம்பணும்.
அவநம்பிக்கையின் தலையீடு இல்லாம நம்பணும். நான் நம்பினேன். எப்படி நம்பினேன்? இது நடப்பதற்கு முன்னாலேயே என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் போட்டி போட்டுட்டு எல்லாரும் வாங்குற மாதிரி கற்பனையில பார்த்துட்டே வந்தேன். என் முதல் புத்தகமே வெளியாகல, பார்த்துட்டு வந்தேன். சரியா 12 மாசத்தை தாண்டும் போது என் முதல் புத்தகம் வெளிவந்துருச்சு. தமிழ்நாட்டில் வளர் தொழில்னு ஒரு பத்திரிகை சார், சென்னையில். ஏன்னா அது தெளிவாக நீங்கள் நம்புற மாதிரி சொல்லிடுறேன். ஒரு சென்னையிலேருந்து வந்த நண்பர் கையில் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். அவர் அங்கே கொண்டு போய் ஒரு வளர் தொழிலுங்கிற மாத பத்திரிகையில் கொடுத்துட்டார். அந்த ஆசிரியர் மிஸ்டர் ஜெயகிருஷ்ணன், பிறகு போய் நான் அவரை சந்தித்தேன். அவர் அதை படித்து பார்த்துட்டு அடே அற்புதமாக எழுதியிருக்கிறாரே அப்படின்னு ஒரு சாப்டர் எடுத்து சுருக்கி போட்டு, 12 சாப்டரில் ஒன்றை எடுத்து சுருக்கி போட்டு, கீழே என் பெயர், என்னுடைய முகவரி, புத்தகத்தின் விலை, என்னுடைய ஃபோன் நம்பர், டிஓடி எல்லாவற்றையும் போட்டார். புத்தீசல் மாதிரி தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களிலிருந்து எனக்கு கடிதங்கள் வருது, உங்கள் புத்தகங்களை எனக்கு அனுப்பி வைங்க. நான் அந்த ஆசிரியருக்கு புத்தகம் கொடுக்கும்போது இப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்லவும் இல்லை, அந்த ஆசிரியரை சுருக்கி போடுங்கன்னு நான் கேட்கவும் இல்லை. எல்லாம் என் ஆழ்மனம் எனக்காக செயல்படுத்தியது. அப்படி உங்களுக்காகவும் இன்று இரவில் இருந்தே செயல்பட போகிறது. நம்பினவனுக்கு நடராசன், நம்பாதவனுக்கு அப்ப நான் என்ன பண்ண முடியும்? நீங்க நம்பினீங்கன்னா நடராசன் மாதிரி தாண்டவம் ஆடலாம். தாண்டவம்னு என்ன? தாண்டு அவம், அவம் இழிவை தாண்டும் போது தாண்டவம். அதான் நம்புவதற்கு நடராசன். மதுரையில் பொன்னம்பலம், சிதம்பரத்தில் வெள்ளியம்பலம், மாற்றி சொல்றேன்னா சரிதானுங்களா? சரிதான். சிதம்பரத்தில் வெள்ளியம்பலம். நம்பிக்கையின் நிறம் என்ன தெரியுங்களா? வெண்மை. சமாதானத்தின் அடையாளம் வெண்மை. தூய்மையின் அடையாளம் வெண்மை. இப்படி எல்லா நல்லதின் அடையாளம் எதுன்னா வெண்மை. அது தில்லை அம்பலத்திலே நடராசன் அதனுடைய ஆலயத்தின் நிறம் வெண்மை நிறம். நம்பாதவருக்கு யமராசன், யமராசன் கருப்பு, வாகனம் எருமைக்கடா கருப்பு, எதிர்ப்பு அடையாளமா நாம் அணிஞ்சுக்கிறது கருப்பு, துக்கத்திற்கு அடையாளமா அணிஞ்சுக்கிறது கருப்பு, துன்பத்திற்கு அடையாளம் கருப்பு, இருட்டு அதுவும் கருப்பு. யார் ஒருவர் தன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து கொண்டே வருகிறாரோ, இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன், ஆதாரம் கிடைக்கிட்டு நம்புறேன், அடையாளம் இருக்கட்டு நம்புறேன். நோ, அது இல்லாமலே நம்பணும். அது இல்லாமலே நம்பினேன். புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாலேயே விற்பனை ஆகிற மாதிரி நான் காட்சி பார்த்தேன்னு என்ன அர்த்தம்? நான் நம்பினேன், இது நடந்தே தீரும், நம்பிக்கை உண்டு, நடந்தே தீரும், நம்பிக்கை உண்டு, நடந்தே தீரும், நம்பிக்கை உண்டு, நடந்தே தீரும், நம்பிக்கை உண்டு என்று என் ஆழ்மனத்திற்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ, எப்பெல்லாம் பயம் வருதோ, அப்பெல்லாம் இந்த கட்டளை கொடுத்த அது முன்னோக்கி நகர ஆரம்பித்து விட்டது. நான் விரும்பியதை எனக்கு செய்து கொடுத்தது. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள்? என்ன வியாபாரம் செய்கிறீர்கள்? உங்களுக்கு 12ஆம் வகுப்பிலே அதிக மதிப்பெண்கள் வேண்டுமா? 590 வேண்டுமா? 10ஆம் வகுப்பிலே 490 வேணுமா? உங்கள் ஆழ்மனத்திற்கு இன்றைக்கே கட்டளை கொடுக்க ஆரம்பிங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 490 மதிப்பெண் கிடைக்கும், 490 மதிப்பெண் கிடைக்கும், 490 மதிப்பெண் கிடைக்கும், 490 மதிப்பெண் கிடைக்கும் சொல்லிட்டே வந்தா அந்த ஆழ்மனம் என்ன பண்ணுதுங்க தெரியுங்களா? உங்கள் குழந்தை இப்போ 400 இருக்குது, இப்போ 490 மார்க் மேலே வரணும். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நான் உண்மையை பேசுகிறேன். உங்கள் குழந்தை இதை கொடுத்து கொண்டே வந்தால் என்ன நடக்குதுன்னா, அவருடைய ஆழ்மனம் ஒரு கஞ்சத்தனமாக திருத்துகிற ஆசிரியர் கைக்கு அந்த தாள் போகாம தாராள மனசுள்ள ஒரு தாள்கள் கைக்கு போய், ஐயாவும் நானும் ஒரே இடத்துல தாள் திருத்தினவங்க, நிறைய போட்டிருக்கிறோம். அப்படி நடக்கும் சார். இது கூட தப்பா நினைச்சுக்கலன்னா இன்னொரு உதாரணம் சொல்றேன் சார். உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், ஆனா உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு சீனியர் ஒருத்தர் இருந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காருன்னா உங்களை அதுக்கு அந்த இடத்துக்கு வர விட மாட்டேங்கிறார்.
அது நியாயம், அவர் மேல தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தலைமை எழுத்தர் ஆக முடியும், இப்ப அப்படி பதவிகள் இருக்குதுங்களா? சரி, தலைமை எழுத்தர் ஆக முடியும், தலைமை எழுத்தர் ஆக முடியும், தலைமை எழுத்தர் ஆக முடியும் நீங்க கட்டளை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னு வைங்க, அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற எங்கேயாவது போயிடுறார் சார். நம்பிக்கை என்பது ஒரு மந்திர சக்தி. 50 லட்சம் வருமானம் கிடைக்கும். மாவட்ட கலெக்டர் ஆக முடியும், 490 மதிப்பெண் கிடைக்கும், 590 மதிப்பெண் கிடைக்கும், எம்டி ஆட்சி ஆக முடியும், எம்டி ஆட்சி ஆக முடியும். இவ்வளவுதான் மேக்சிமம் நான் சொல்லக்கூடிய உதாரணம். அதை வச்சு நீங்க உங்களுக்கு தேவையான உதாரணத்தை நீங்க ஏற்றிக்கணும். இன்னொன்னு வேணா சொல்றேன், ஏன்னா இது பல பேருக்கு நான் சொல்லி வெற்றி அடைந்தது. ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர், ஒரு பிஜி டீச்சர் மனைவி, ஒரு மகன் என்ஜினியர் எங்கிட்ட வந்தாங்க. சார், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லணும். வாங்க உட்காருங்க சொல்கிறேன். நான் ஆலோசனைக்கெல்லாம் கட்டணமெல்லாம் வாங்குறது இல்லை. புத்தகத்துக்கு விலை, கூட்டத்தில் பேசினா அதுக்கு ஒரு கட்டணம், அவ்வளோதான். ஆலோசனைக்கெல்லாம் கட்டணம் என்றும் நான் வாங்கியது கிடையாது, இனிமேல் வாங்க மாட்டேன். அப்போது அவங்க வந்தாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படின்னு. சார், என் மகள் சார் 32 வயதாகி போச்சுங்க சார், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், நல்ல மணமகனே அமைய மாட்டேங்கிறார் சார். என்ன ஜோதிடமெல்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம் சார், அதையும் தான் பார்க்குறோம், ஜாதகத்துல எல்லாம் தடைகள் எல்லாமே இருக்குது சார். எனக்கு ஜாதக ஜோதிடத்தை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது, ஆனால் அதை நான் தொடாமல் இருந்து வந்துட்டேன். எங்கள் குடும்பத்தில் நாங்கள் யாரையும் அது தொட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. ஆனாலும் நான் அதை பற்றி மோசமாக பேசக்கூடாது இல்லை. அப்போ அவர்கிட்ட என்ன சொன்னேன், உங்கள் ஜாதகம் உண்மையோ பொய்யோ அதை பற்றி எனக்கு தெரியாது, இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறத செய்யுங்க. பொருத்தமான மணமகன் கிடைப்பார், பொருத்தமான மணமகன் கிடைப்பார், பொருத்தமான மணமகன் கிடைப்பார், பொருத்தமான மணமகன் கிடைப்பார். ஒரு 5 நிமிஷம் சொல்லி காட்டுங்க. இதை இரவு திருப்புங்க, ரிப்பீட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் காலையில் 10 நிமிஷம், இரவுல 10 நிமிஷம் சொல்லிட்டே வாங்க. 6 மாதத்துக்குள்ள உங்களை அழகான மாப்பிள்ளை உங்களை தேடி வர்றார் அப்படின்னு சொல்லி, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்க எடுத்து ஒரு அந்த காலத்தில் 500 ரூபா நோட்டை எடுத்து நீட்டினாங்க. நான் இதை வாங்குறது இல்லைங்க, தயவுசெய்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. சார், உங்கள் புத்தகமாவது கொடுங்கன்னாங்க. சரி, எங்கிட்ட இப்போ இருக்கிறது ஒரே ஒரு புத்தகம் தான். சரி இந்தாங்க, 50 ரூபா மதிப்புள்ள புத்தகம், அதில் 2 வாங்கிக்கிட்டு 2 கொடுத்து நான் அனுப்பிட்டேன். பிறகு ஒரு நாள் எதிர்பாராமல் அவங்க அங்கே இருக்கிறாங்கிற ஞாபகம் இல்லாமல் அந்த வீட்டு வழியாக நான் நடந்து போனேன். அப்போ ஜன்னலில் நான் நடந்து போகிறத பார்த்து அந்த என்ஜினியர் மகனை விரட்டி இருக்கார் என் தலைமை ஆசிரியர். அவர் சார் 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 அப்பா உங்களை ஜன்னலில் பார்த்துட்டாரு, உங்களை ஒரு நிமிஷம் கூப்பிட்றாரு சார் அப்படின்னாரு. அப்படியா, நான் அவசரமாக போயிட்டு இருக்கேன்னு அந்த பேர் மறந்து போச்சு அப்படின்னு சொன்னேன். சார், ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போயிருங்க. நாங்கள் போனேன். சார் வாங்க வாங்கினாங்க. அந்த அம்மாவும் வெளியில் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்புறம் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் பேசினாங்க. நான் பாப்பா எங்கேங்க அப்படின்னு. சார், பாப்பா கல்யாணம் ஆகி போயிடுச்சுங்க சார். சாரி, இப்போ 6 மாதம் இல்லை, 6 மாதத்துல அவருக்கு சொல்லியிருந்தேன். நான் மீண்டும் சந்திக்கும் போது 1.5 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டேன். சார், இப்போ மாப்பிள்ளை வந்து பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ் சார், எங்கள் மகளையும் கல்யாணம் பண்ணிட்டு போய் பிஎஸ்சி ஆர்ட்ஸில் செல்ஃப் ஃபைனான்ஸில் ப்ரொஃபஸர் ஆக்கிட்டாருங்க சார். சத்தியம் சத்தியம், மிகைப்படுத்தலை. நான் என்றைக்காவது வந்து கேட்டிங்கன்னா நான் உங்கள் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்றேன், நீங்கள் போய் விசாரிக்கலாம். அவ்வளவு கல்வி கற்ற குடும்பம். அவர்களுக்கு நான் சொன்னது 4 வார்த்தை: கிடைக்கும், கிடைக்கும், கிடைப்பார், கிடைப்பார், கிடைப்பார். நம்பிக்கை, 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 நம்பிக்கை. நம்பிக்கை என்பது ஒரு மந்திர சக்தியாக மாறி அந்த சூழ்நிலையிலே பரவி அவருக்கு தேவையான மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து மகளுக்கு அங்கே ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து, நான் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு அவங்க எனக்கு தகவல் சொன்னாங்க. எல்லாமே ரைட்டாக சரியாயிடுச்சுங்களா? ஆழ்மனம் அவ்வளவு ஆற்றலுடையது ஆழ்மனம். இப்போ நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அந்த ஆட்டோ சஜஷன் என்ற ஆழ்மன கட்டளை, ஆட்டோ சஜஷன் என்ற ஆழ்மன கட்டளையை நீங்கள் இன்று இரவுலேருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். யாருக்காவது அந்த கட்டளையை ஃபார்ம் பண்ண தெரியவில்லை என்றால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், உங்களுக்கு உருவாக்கி தர்றேன். ஆனால் இதை மிஸ் பண்ணாதீங்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து.
உங்க வாழ்க்கையை மாற்றிக்கங்க, உங்க வாழ்க்கையை உயர்த்துங்க. நீங்க சாதனையாளரா மாறுங்க, நீங்க வெற்றியாளரா மாறுங்க. நீங்க ஒரு பெரிய செல்வந்தராக மாறி கொடையாளி என்ற பெயரையும் வாங்குங்கள். உலக வரலாற்றில் இருந்து ஒரு செய்தி. பிரான்ஸ் நாடு நீண்ட காலம் இங்கிலாந்திற்கு அடிமைப்பட்டு இருந்தது. பிரான்சின் அரசன் அவனுடைய அப்பா அடுத்த மகன் 2 பேர் காலத்திலும் 100 ஆண்டுகளில் 75 முறை இங்கிலாந்தை எதிர்த்து படை திரட்டி கொண்டு போய் தோற்று போனார். அந்த போருக்கு பேரு ஐரோப்பிய வரலாற்றில் செஞ்சுரியன் வார், நூற்றாண்டு போர். அந்த நூற்றாண்டு போர்ல சோர்ந்து போய் அரசன் விட்டுட்டான். அந்த நாட்டில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை சிறுமி இருந்தால், கதை மாதிரி இருக்கும், ஆனால் வரலாறு மிகைப்படுத்தப்பட்டது அல்ல, உண்மை வரலாறு அப்படியே சொல்றேன். ஒரு சிறுமி, நல்லா கவனிங்க சார், இதுதான் உங்கள் நம்பிக்கை அதிகரிக்க போகுது. 12 வயது, ஆடு மேய்க்கிறவள், மெலிந்த தோற்றமுடையவள். அவரை பற்றி சொல்லும்போது ஒரு ஆசிரியர் சொல்றார், she was an ugly girlங்கிறார். அந்த அக்லிங்கிற வார்த்தையை எனக்கு சொல்லி அந்த பொண்ணை பற்றி தப்பா பேசுறதுக்கு எனக்கு மனசு வர்றது இல்லை. அப்படி சொல்றார், she was an ugly girl சொல்றார். அவன் ஐயோ என் தாய்நாடு அடிமைப்பட்டு இருக்குதே, ஐயோ என் குடும்பம் இப்படி இருக்குதே, என் பொருளாதார நிலை இப்படி இருக்குதே என்று நாம வருந்தணும். வழி கிடைச்ச பின்னாலும் சூடும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கக்கூடாது, அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கக்கூடாது. ஒண்ணு குளிரா இருக்கணும், இல்லைன்னா அனலா இருக்கணும். அப்படி ஒரு நிலைமைக்கு வரணும், சூடு பறக்கணும். இன்றிலிருந்து இதுவரை எனக்கு வழி தெரியல, இன்றைக்கு எனக்கு வழி சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்பகமான ஒரு தத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, சைக்கலாஜிக்கல் டெக்னிக் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனிமேல் நான் சாதிப்பேன், நான் வெற்றி அடைவேன், நான் செல்வம் சேர்ப்பேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அந்த மாதிரி இந்த 12 வயது சிறுமிக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஐயோ என் தாய்நாடு அடிமைப்பட்டு இருக்குதே, 90 ஆண்டா அடிமைப்பட்டு இருக்குதுன்னு சொல்றாங்களே, இந்த தாய்நாட்டை மீட்பார் யாருமே இல்லையா? ஐயோ தாய்நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது. இப்படியே சொல்லி 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 புலம்பிட்டே வந்தா சார். திடீர்னு என்ன நினைச்சா, ஏன் நாம் மீட்க கூடாது? நம்ம கிட்ட சொன்னா நாம எவ்வளவு கேலி பண்ணுவோம், எவ்வளவு கிண்டல் பண்ணுவோம், அப்படின்னு விரட்டுவோம். 12 வயது தான், ஒரு தகுதி, எழுத படிக்க தெரியாதவ, அதை சொல்ல முடிச்சிட்டேன். ஒரு தகுதியும் இல்லாத ஒரு ஏழை பெண், நான் தாய்நாட்டை மீட்பேன் என்று மனதில் பதிக்க ஆரம்பிச்சா. அங்க ஆட்டோ சஜஷன் மனசத்து ரெண்டும் பதிந்து அப்சஷன் அப்படிங்கிற நிலைமைக்கு அது வந்தாச்சு. எனக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்ததுன்னு நான் சொன்னேன்னு இல்லை, கார் கிடைக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாலே ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு, அடுத்த நாள் சுதந்திர தினத்தில் 3 இடத்துக்கு போகணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி அதை விட உயர்ந்த நிலைமையில அந்த பொண்ணு ஆனா. அப்போ நீதான் தாய்நாட்டை மீட்க வேண்டும், நீதான் தாய்நாட்டை மீட்க வேண்டும், நீதான் தாய்நாட்டை மீட்க வேண்டும் என்று தேவதைகள் காதில் சொல்லுவது போன்று உணர்ந்தாள். அரசனை சந்திக்க போனான். இவளை பார்த்த காவலாளி விரட்டான். மீண்டும் அடுத்த வாரம், ஆண்டுல 50 தடவை, 5 வருஷத்துல 250 தடவை போறா. விரட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவளுக்கு வயது 17 ஆகிப்போச்சு. அந்த வாயிற்காவலன் நினைத்தான், எத்தனையோ பேர் வர்றாங்க, அரசனை பார்க்குறாங்க, பாவம் இந்த சிறுமி 5 வருஷமா வந்துட்டு இருக்காளே, ஒரு முறை உள்ளே விட்டால் என்ன நேர்ந்து விடும் என்று. இதுக்கு என்ன அவன் மனசு மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, இவளுடைய ஆழ்மன சக்தி அவன் மனசை அப்படியே மாத்துது சார். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது இப்படித்தான் நடக்க போகுது.
நீங்க ஆழமா சமட்டி அடி மாதிரி பதிச்சீங்கன்னா உங்க சூழ்நிலை உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் விரும்பாத சூழ்நிலை அப்படியே விலகி போகுது. விரும்புகிற சூழ்நிலை தானே உருவாகி வருது. எப்படி? அதான் பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட். அதான் பவர். அதுக்காக அந்த 2 டெக்னிக்கை நான் பயன்படுத்தி சொல்றேன். ஒரு தடவை உள்ள விட்டான். அரசன் எதையோ எழுதிட்டு இருந்தான். நிமிர்ந்து பார்த்தான், ஒரு ஜந்து ஒண்ணு நிக்குது. ஒரு பெண் அப்படின்னு சொல்ற தகுதி கூட அவளுக்கு அன்னைக்கு இல்லை. பாவம், மெலிந்த தோற்றம், மோசமான ஆடை, அழுக்கடைந்த முகம், ஒரு தகுதியும் இல்லை. இந்த யார் இந்த ஜந்தை உள்ள விட்டது அப்படின்னு நினைச்சிருப்பான் போல இருக்குது. ஆனா என்ன கேட்டான்? என்ன வேணும் உனக்கு? அரசே, என் தலைமையில் ஒரு படையை அனுப்புங்கள், நான் நாட்டை மீட்டு வருகிறேன் என்று சொன்னான். அவன் விழுந்து விழுந்து சிரிச்சான். அவங்க அப்பங்காலத்தில் ஆகல, இவன் ஒரு 35 தடவை தோத்து போயிட்டான். இப்ப படை திரட்டுறது கூட வாய்ப்பு இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவ தலைமையில படை அனுப்பி நாடு விடுதலை ஆகுதுமா? எவ்வளவு கேவலமா அவன் நினைச்சிருப்பான். யோசிங்க நீங்க. ஆசிரியர் பணியிலிருந்து வெளியே வந்த பின்னாலே என்னையும் உள்ளூர்ல மட்டும், வெளி மாவட்டங்கள்ல என்னை புரிஞ்சிட்டாங்க, உள்ளூர்ல மட்டும், ஈரோடு மாவட்டத்துல மட்டும் என்னைய ரிகார்டு பண்ணல. அதுக்காக யாருக்கிட்ட போய் கெஞ்ச முடியாது. ஆழ்மனத்துக்கு தான் நான் கட்டளை கொடுத்தேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க எங்கேயோ கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒருத்தர் வந்து ஒரு கிளாஸ் நடத்தினார். அப்போ எனக்கு இந்த துறையில முதல் வாய்ப்பு கூட அந்த திருப்பத்தூர் கூட்டத்துக்கு பிறகு இன்னும் 2வது வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. கொஞ்சம் பல மாதங்கள் கடந்து போயிட்டு இருக்குது. அப்போ நான் அவரை சந்திச்சு உள்ள அனுமதி, அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்ட அனுமதி கேட்டு அந்த வகுப்பு நடக்கிற இடத்துக்கு போய் அவர்கிட்ட, மிஸ்டர் சோவன்சோ, நான் இன்னாரே, எங்கிட்ட இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, இங்கே உங்கள் முன்னால் ஒரு 20 மாணவர்கள் உட்காந்துருக்காங்க, இந்த செய்தியை எனக்கு ஒரு அரை மணி நேரம் இலவசமாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன் அப்படின்னு. சார், அது சாத்தியம் இல்லை சார் அப்படின்னு அனுப்புனார். சரி, நான் வந்தேன். இதை காதில் கேட்டுட்டு அந்த அந்த நானும் என் நண்பரும் மிஸ்டர் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு நண்பர் ஆசிரியர், அவர் தோளில் கையை போட்டுட்டு கொஞ்சம் தூரம் போனேன். அப்போ அந்த மேனேஜர் சொல்கிறாரு, இவன் பேசுகிறானாமா நாம் கேட்குறதாமா. இது ஏற்கனவே நடந்தது. அவர் ரிகார்டு பண்ணலை, யாரும் ரிகார்டு பண்ணலை. எனக்கு அந்த ஆசிரியர் வேண்டாம்னு சொன்னது எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா அவருடைய வேலை முக்கியமானது. இவர் சொன்னார் பாரு, அது சரியில்லை, இருந்தாலும் நான் அவர்கிட்ட கோவிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு என் நண்பர் என் தோளில் கையை போட்டு, ஜெயச்சந்திரன் வருத்தப்படாதீங்க, அவனுக்கு தெரியாது, அவனு மூளை இல்லாத ஆள், அவனை அப்படித்தான் சொல்லுவான், அதுக்கு வருத்தப்படாதீங்க. நான் சொன்னேன், மிஸ்டர் சுப்பிரமணியம், நான் வருத்தப்படலை, ஆனால் இன்றிலிருந்து ஒரு 3 மாதத்துக்குள்ள என்னுடைய பேச்சை டிக்கெட் வாங்கி கொண்டு வந்து கேட்பதை மாதிரி நான் செய்து காட்டுகிறேனா இல்லையா பாருங்க அப்படின்னு. மிஸ்டர் வேணுகோபால் அந்த கூட்டத்துக்கு வந்து முழுக்க இருந்தார், பத்திரிகை ஆசிரியர். 100 ரூபாய் டிக்கெட் வாங்கி கொண்டு 105 பேர் ஈரோட்டில் உள்ள அஜந்தா ஹோட்டல் என்ற ஹோட்டல்ல வந்து என் பேச்சை கேட்டார். இதுல என்னுடைய நெருங்கிய நண்பரான அந்த சுப்பிரமணியம் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள வருவேன் அப்படின்னு உள்ள வாங்கிட்டு வந்து, நீங்க வாங்க வாங்க அப்படின்னு கையை காட்ட மாட்டேங்கிறார். 100 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து ஒளிபெருக்கியில சொல்றார், ஜெயச்சந்திரன் இத்தனாம் தேதி இந்த இடத்துல இப்படி ஒரு சவாலை சாந்தமா சொன்னார். நானே முழுசா அதை அன்னைக்கு நம்பல, இது கோபத்தில் சொல்றாருன்னு நினைச்சேன். இன்றைக்கு நீங்க சொல்ற கணக்குப்படி 105 பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதனாலதான் நான் 106வது ஆளா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்தேன்னு சொன்னார். நண்பர்களே, பல இடங்கள்ல டிக்கெட் போட்டு தான் எங்கள் பேச்சை கேட்டுட்டு இருந்தாங்க. சமீப காலத்துல அது வேண்டாம், எல்லாருக்கும் இந்த செய்தி போய் சேரட்டும்
அப்படிங்கிற முடிவுக்கு அவர், நான், மிஸ்டர் வேணுகோபால் இவங்கெல்லாம் நாங்கள் வந்ததுனால இந்த கூட்டங்கள் நடக்குது. பார்த்தீங்களா எப்படி எனக்கு தேவையான எல்லாவற்றையும் என் ஆழ்மனம் செய்து கொடுத்தது. இப்போ அரசன் அந்த பெண்ணை பார்த்து சிரித்தான், விழுந்து விழுந்து சிரித்தான். நிமிர்ந்த போது அவள் கண்களை சந்தித்தான். அந்த கண்களில் இருந்த அந்த அனல், அந்த லட்சிய வெறி உள்ளவங்க கண்ணில் அது தெரியும். அவனை திகைக்க வைத்தது. அவன் மனசு மாறுது. 100 ஆண்டுகள்ல 75 முறைக்கு மேல் தோற்று போயிருக்கிறோம். இன்னொரு முறை தோற்று போவதனாலே என்ன நேர்ந்து விடும் என்றான். இராணுவ தளபதிகளை எல்லாம் அழைத்தான், வரிசையாக நிற்க செய்தான். அரசன் ஏதோ போருக்கு தயாராக வாய்த்தான் பொழுது நம்ம 4 பேர்ல யாருக்கு தலைமை அப்படின்னு 4 பேரை யோசிச்சுட்டு இருக்கிறான். அப்ப அரசன் சொன்னான், நல்லா கவனிங்க, இந்த பெண் என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய்யுங்கள். அரசனுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிடுதா? மடையன், முட்டாளு, எத்தனை போர்களை பார்த்தவங்க, நாங்க எத்தனை பயிற்சி எடுத்தவங்க. இது ஒரு ஜந்து நிற்கிது, இவ தலைமையில போய் போர் செய்யுங்கன்னு சொல்றானு, இவனுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிடுதா என்று அவங்க யோசிக்கிறாங்க. வெளியே சொல்ல முடியல. என்ன யோசிக்கிறீங்க? இந்த பெண் என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய்யுங்கள்னா அவங்க மிரண்டு போயிட்டான். அந்த பெண்ணு இந்தா இத கவசம் அணிஞ்சுக்கொண்டாங்க. உடம்புல நிற்காது, அது தட்டுப்பிச்சு உடம்பு நிற்காது, வேண்டான்ட்டான். இந்த ஈட்டி கையில் பிடிச்சிக்கோ, எனக்கு ஈட்டியெல்லாம் செலுத்த தெரியாது. பின்ன என்னதான் பண்ண சொல்றேன்னு கேட்டாங்க அவங்க. நான் குதிரையில் ஏறிட்டு முன்னால போறேன், நீங்க எல்லாரும் என் பின்னால குதிரை ஏறி வாங்க. அடுத்தது இந்த படை, அடுத்தது இந்த படை, அடுத்தது இந்த படை. முன்னால நம்ம குதிரைப்படையில முதல்ல போறோம். நான் எங்கே நிற்க சொல்றேன்னு நில்லுங்க, நான் என்ன செய்ய சொல்றேனோ அதை செய்யுங்க என்று சொல்லிட்டு அவ குதிரை ஏறி வேகமாக முன்னே போனாள். எல்லாரும் பின்பற்றி போனாங்க. ஒரு ஆச்சரியம், ஒரு அரை நாள் போர் செய்ததில் அந்த இங்கிலாந்து படையை தோற்கடித்து அந்த கோட்டையை முற்றுகையிட்டிருந்த வீரர்களை எல்லாம் விரட்டி அடித்து அந்த ஆர்லின்ஸ் கோட்டையிலே பறந்து கொண்டிருந்த யூனியன் ஜாக் கொடியை தூக்கி வீசி அங்கே பிரான்சு கொடியை ஏற்றிவிட்டு அந்த 17 வயது சிறுமி அரசனை வந்து சந்தித்தாள். எப்படி முடிந்தது? 99, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஏப்ரல் மாதம் தேனியில எனக்கு முழு நாள் கூட்டம். காலையில் ஒரு செஷன், மாலையில் ஒரு செஷன், ஒரே இடத்துல. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் நான் சூட்கேஸை வச்சுட்டு நிற்கிறேன். அன்னைக்கு ஏதோ விசேஷம் போல இருக்குது, கல்யாண முகூர்த்தம் அந்த மாதிரி. என்னால் பஸ்ஸில் ஏற முடியல. பக்கத்தில் போனால் வயதானவங்க பெண்கள் எல்லாம் வந்து குழந்தைகள் எல்லாம் சூழ்ந்துக்கிறாங்க. நான் எப்பவுமே பெண்களுக்கு மிகுந்த கண்ணியமாக நான் பழக விரும்புகிறவன், நடத்த விரும்புகிறவன். குழந்தைகள் சொல்ல வேண்டியது இல்லை, வயதானவங்க சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த 3 பேரும் நம்ம அன்புக்கு கருணைக்கு உரியவர்கள். அதனால் நான் விலகி நின்றுட்டு உங்கள் கூட போட்டி போடுறதா நிற்கிறேன் சார். 1.5 மணி நேரமாக நிற்கிறேன், ஒரு பேருந்தில் என்னால் ஏற முடியல. அப்போ நான் என் மனசு என்ன பேசுது, உனக்கு சொந்த கார் இருந்தால் கூட்டத்திற்கு குறித்த நேரத்திற்கு போவதற்கு உனக்கு துணையாக இருக்கும். இந்த எண்ணம் என் மனசுல வருது. அடுத்தது எனக்குள்ள என்ன கேள்வி வருது, உள்ளேயே என்னமோ ஆழ்மனம்ங்கிற ஆட்டோ சஜஷனுங்கிற ஒரு கார் வேணும்னு கட்டளை கூட கொடுக்குதான்னு பார்க்கலாம். உடனே நான் ஸ்டடி ஆயிட்டேன், கண்டிப்பா கிடைக்கும். ஆழ்மன கட்டளை கொடுத்தா கண்டிப்பா வரும், கூட பார்க்கலாம். என் மனம் பேசுது சார், பேசுற மாதிரி உணர்றேன். அங்க உருவாக்குறேன் சார். ஏப்ரல் 22ஆம் தேதி 99, ஏப்ரல் 22, ஆகஸ்ட் மாதம் கார் கிடைக்க அனைத்தும் செய்வாய் ஆழ்மனமே. ஆகஸ்ட் மாதம் கார் கிடைக்க அனைத்தும் செய்வாய் ஆழ்மனமே. ஆகஸ்ட் மாதம் கார் கிடைக்க அனைத்தும் செய்வாய் ஆழ்மனமே. ஒரு 10-15 நிமிடம்
கொடுத்துட்டு என்ன யோசனை வந்தது, அங்கிருந்து புறப்படுகிற ஒரு பேருந்தை தேர்ந்தெடுத்து, காலியா இருக்குது, அங்கிருந்து தேனிக்கு புறப்படுகிற ஒரு பேருந்தில் இருந்து ஏறி உட்காந்துட்டேன். அது 1/4 மணி நேரம் கழிச்சு புறப்பட்டது. சுலபமா தேனி போய் சேர்ந்து அந்த கூட்டத்தை முடிச்சுட்டேன். அந்த கூட்டத்தில் என்ன சொன்னேன், அடுத்த முறை உங்கள் ஊருக்கு வருவதானால் நான் சொந்த காரில் தான் வருவேன். ஆனால் கார் வாங்க என்னிடம் பணம் இல்லை, கடன் இருக்கிறது. அன்றைக்கு நிலைமை அப்படித்தான், கடன் இருக்கிறது, கார் வாங்க பணம் இல்லை. என் ஆழ்மனத்திற்கு இன்றைக்கு மதியம் 2 மணியிலிருந்து நான் அந்த கட்டளை கொடுக்க தொடங்கி இருக்கிறேன், நிச்சயம் எனக்கு கார் கிடைக்கும்னு சொன்னேன். எல்லாம் கைதட்டாங்க சார், உண்மையா நம்பி சொன்னேன். அடுத்த 15 நாள் கழிச்சு பாண்டிச்சேரி மாஸ் ஹோட்டல்ல 2 நாள் கூட்டம், இன்சூரன்ஸினுடைய மிகப்பெரிய செமினார், அங்கே எல்ஐசியினுடைய மிகப்பெரிய செமினார். முதல் நாள் வளர்ச்சி அலுவலர்கள் 60 பேர், 2வது நாள் 120 பேர் முகவர்கள். இந்த கூட்டத்திலே நான் அவர்களை ஊக்குவிச்சு பேசுறேன். அப்ப நான் இதை சொல்றேன், நேற்றிலிருந்து நான் ஆகஸ்ட் மாதம் கார் கிடைக்க அனைத்தும் செய்வாய் ஆழ்மனமே என்று கட்டளை கொடுத்து வருகிறேன். கார் வாங்க பணம் இல்லை, ஆனால் இந்த கட்டளையின் காரணமாக என் ஆழ்மனம் எனக்கு கார் கொடுக்கும் என்று சொல்றேன். கைதட்டாங்க. சூலூர்ல சொன்னேன், சார் சொன்ன கூட்டத்தில் சூலூர்ல நான் இதை சொன்னேன். அப்போ 35 கூட்டங்களில் இந்த செய்தியை சொல்லியிருந்தேன்னா நான் எவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தால் நான் அதை சொல்லி இருப்பேன். இதில் ஈரோட்டில் ஒரு நடந்த கூட்டத்தில் சொல்லிட்டேன் சார். அந்த கூட்டத்தில் எங்க பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் இருந்தது, எனக்கு தெரியாது. அவன் இதை கேட்டுட்டு போய் எங்க இல்லத்தரசியிடம், அக்கா என்னக்கா சார் கார் வரும்னு சொல்றாரு, 35 கூட்டத்தில் சொன்னாராமா, எங்க இருந்தக்கா வரும், கிடைக்காம போன என்னக்கா பண்றது, என்ன சார் இப்படி பண்றாரு அப்படின்ட்டு போயிட்டான். அப்போ நான் கூட்டமெல்லாம் முடிஞ்சு இப்படி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே போறேன். என் வீட்டினுடைய கதவு அடைச்சிட்டு எங்க மனைவி நிற்கிறாங்க, துணைவியார். நான் இப்படி பார்த்தேன், ஏன் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு தெரியல. அட வழிவிடு அப்படின்னு என்னை முறைச்சு பார்த்தாங்க. அட வழிவிடுனா அப்படின்னு மறுபடியும் விடல. ஏன் என்னாச்சு அவங்க, கார் வருதுன்னு கூட்டத்துலலாம் சொல்றீங்களாமா. கருட்டு நாயில் எனக்கு இதே வேண்டா வந்து சொன்னது, கார் வருதுன்னு கூட்டத்துல எல்லாம் சொல்றீங்களாமா. நான் ஸ்டடி ஆயிட்டேன். நானே பயந்து அதை எப்படி சாதிக்கிறது. ஆமா சொல்றேன், ஏங்க அப்படி சொல்றீங்க, கார் கிடைக்கும் அதனால சொல்றேன், எங்கிருந்து கிடைக்கும் அது தெரியாது. அப்புறம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. ஓ, உங்களை திருத்த முடியாது, இருக்கிற மதிப்பும் வெளியே கெட்டு போனா தான் உங்களுக்கு புத்தி வரும்னாங்க. எனக்கு வந்தது பாருங்க கோபம். என்றைக்கும் நான் உங்களை கடன் சொல்லும் பேசியது இல்லை, கையையும் ஓங்கியது இல்லை. அன்னைக்கு மட்டும் சும்மா கையை மட்டும் ஓங்கினேன். இன்னொரு முறை நீ காரை பத்தி பேசினா பல்ல ஊத்திடு. ஏன்னா சொல்லாம இருந்தா அவங்க அடிக்கடி பேசுவாங்க. விலகி போனவங்க தான் பயந்துட்டு அப்புறம் காரை பற்றி பேசவே இல்லை. நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 31 நான் கட்டளை கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆகஸ்ட் 15 நெருங்க பயம் கொஞ்சம் தலை காட்டுது. நோ கிடைக்கும் அப்படின்னு நான் பிடிவாதமா சொல்றேன். மறுபடியும் கிடைக்கலன்னு என்ன வருது, பயம் வருது, மறுபடியும் விரட்டுறேன். இப்படியே இருந்த போது ஐயோ நாளைக்கு 3 கூட்டம் இருக்குது, இந்த 3 கூட்டத்தில் பேசுறதுக்கு எப்படியும் ஒரு டாக்ஸி வச்சாகணும். டாக்ஸிக்கு அந்த காலத்தில் ஒரு 400-500 இருந்தால் 3 கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடலாம்ங்கிற நிலவரம் இருந்தது. நாளைக்கு டாக்ஸிக்கு பணம் வேணும், போதுமான அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல, யார்கிட்ட வாங்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அந்த பயத்துக்கு போயிட்டு, கார் கிடைக்கலன்னா எல்லாம் கெட்டு போகுமே அப்படின்னு பயங்கர சம்மட்டி அடிச்ச மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சுட்டுங்க. அந்த பயம் வந்தோடனே நான் பயந்ததோட கைவிடலை, சம்மட்டி அடிக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். ஆகஸ்ட் மாதம் கார் கிடைக்க அனைத்தும் செய்வாய் ஆழ்மனமே, ஆகஸ்ட் மாதம் கார் கிடைக்க அனைத்தும் செய்வாய் ஆழ்மனமே. வீட்டில் குறுக்கு நடுக்கு நடந்துட்டு சொல்கிறேன், உட்காந்துட்டு சொல்கிறேன், படுத்துட்டு சொல்கிறேன், தலையணை மேலே தலையும் கையையும் வச்சுட்டு சொல்கிறேன். ஆனால் சொல்லிகிட்டே இருக்கிறேன்.
எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு தெரியாது, தூங்கிட்டேன். 4 மணிக்கு யாரோ என்னை தட்டி எழுப்புற மாதிரி ஒரு உணர்ச்சி. எடுத்து பார்த்தா யாரும் இல்லை, மனைவி உள்ளறையில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வெராண்டாவில் படுத்துட்டு நடந்துட்டு இந்த கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறேன். இது யார் நம்மை தட்டி எழுப்பியது? அப்போ எனக்கு தோணுச்சு, ஓ, நம் ஆழ்மனம் நம்மை எழுப்புகிறது. அப்போ சிந்தனை என் மனசுக்குள்ள வருது. என்ன வருது? நீ 10 ஆண்டுகளில் 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது, ஆழ்மன சக்தியை பெருக்கி இந்த 2 இதையும் கேசட் போட்டிருக்கிறீல்ல, அந்த கேசட்டை மாவட்ட வாரியா உரிமையை பிரித்து வித்து போடு. உனக்கு ஒரு கார் கிடைக்கும். துள்ளி எழுந்தனுங்க. கடியாரத்தை பார்த்தா 4 மணி. 4 மணிக்கு யாருக்கு போய் ஃபோன் பண்ண முடியும்? டீ கடை, அந்த சூரம்பட்டி 4 ரோடுங்கிற இடத்துல, ஈரோட்டில் டீ கடைகள் வரிசையாக இரவு நேரத்தில் இருக்கும். அங்கே போய் படிச்சுட்டு அந்த மாலை பத்திரிகை பார்த்து இந்த கடையில் ஒரு டீ, அந்த கடையில் ஒரு டீ. 6 மணி ஆன பிறகு 6:15 ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன். மிஸ்டர் சிவகுமார், நீங்கள் ஒரு முறை இந்த கேசட் கொடுத்துருங்கன்னு கேட்டீங்கல்ல, இப்போ நான் உரிமையை கொடுக்க போகிறேன். ஆனால் மாவட்ட வாரியாக பிரித்து விற்கிறேன். உங்களுக்கு எந்த மாவட்டம் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னு. ஒரு 4-5 நொடி பதில் இல்லை. அப்போ சார், நான் வாங்கிக்கிறேன். கோயம்புத்தூருக்கு எவ்வளோ சார்? இந்த ஈரோட்டுக்கு எவ்வளோ சார்? நாமக்கலுக்கு எவ்வளோ சார்? சேலத்துக்கு எவ்வளோ சார்? அவருக்கு பக்கத்து மாவட்டம் எவ்வளோன்னு கேட்டார். நான் சொன்னேன், சேலத்துக்கு 15,000, ஈரோட்டுக்கு 10,000, நாமக்கலுக்கு 10,000. அவர் அப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்தார். சார், நீங்கள் சொல்கிறபடி கணக்கு பார்த்தா 35 வருது, என் கையில் 30 இருக்குது. இன்னைக்கு காலையில் 12, மத்தியானம் 12 மணிக்கு எங்கேயும் போயிடாதீங்க, நான் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னார். வாங்க சிவகுமார். 12:15 வந்தார், 30,000 கொடுத்தாரு. எழுதி ஸ்டாம்ப் பட்டி கையெழுத்து போடுங்க சார்னு எழுதி வாங்கிட்டாரு, போயிட்டாரு. பிறகு இந்த செய்தியை பல பக்கம் சொன்னேன். நண்பர்களே, ஒரு 5,000 10,000 கடன் கேட்டால் கூட அதை அந்த ஸ்டேஜில் அன்னைக்கு அதை வாங்கிறதுக்கு 15 நாள் 20 நாள் இழுத்தடிக்கிற நிலைமை அன்னைக்கு எனக்கு இருந்தது. ஆனால் இந்த கேசட் விற்பனையின் மூலம் எனக்கு 1,60,000 ரூபாய் 7 நாட்களில். அற்புதம், மிராக்கிள், மிராக்கிள். நம்பிக்கை என்பது ஒரு மந்திர சக்தி. ஆட்டோ சஜஷன் என்பது எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். மனச்சித்திரம் என்பது நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை அப்படியே உங்களுக்கு நிதர்சனமாக்கி தரும். இதை நான் செய்ததன் காரணமாக 1,97,000 அன்றைக்கு விலை. அப்போ என்னுடைய மருமகன், மாமா நீங்கள் இன்னும் சொன்ன எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா இன்னும் வருவாங்க, ஆனால் உங்களுக்கு தேதி நெருங்கிடுச்சுன்னு 7 நாள் தான் இருக்குது. பணம் வந்து சேரும்போது 7 நாள் ஆயிடுச்சு. இனி 7 நாளுக்குள்ள புக் பண்ணணும், வண்டி எடுக்கணும். இல்லை, அதனால் நான் ஒரு 37 ரூபா தர்றேன், நீங்கள் இது வண்டி எடுத்துருங்க, இல்லைன்னா உங்கள் பேர் தமிழகம் முழுக்க கெட்டு போயிடும் அப்படின்னாரு. யோசித்தேன், சரி இவர் சொல்கிறது நல்ல யோசனை தான், சரி கொண்டு வாங்க அப்படின்னாரு. அவர் புக் பண்ணார். ஒரு வெள்ளை நிற மாருதி ஆம்னி வேனை புக் பண்ணி கொண்டு வந்து மாலை 5 மணிக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி என் வீட்டின் முன்னால் அவர் நிறுத்தினார். ஏன்னா என் துணைவியார முதல்ல கூப்பிட்டேன், வாங்கி வந்தாங்க. என்னடா கார் நிற்குதுன்னு வந்து பார்த்தாங்க. முன் கதவை திறந்து விட்டு நீ முன் சீட்டில் உட்கார் அப்படின்னு அவங்க ஏறி உட்கார்ந்தாங்க. நான் பின் சீட்டில் உட்கார்ந்தேன். எங்கள் மருமகன் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்தார். அவர் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ என் துணைவியார் திரும்பி என்னை பார்த்து, எப்படி இங்க நடந்தது? அற்புதம், அற்புதம். You can create miracle. You can miracle. You can do miracle. But you should give auto suggestion and see mental picture. Otherwise, you cannot get miracles. இதை செய்தா போதும். இது முடியாதுன்னு சொல்றதுக்கு யார்? எனக்கு உடம்பே அவ்வளவு வெயிட் இல்லைங்க, அதனால என்னால் முடியாதுங்க. எனக்கு படிப்பு இல்லைங்க, நான் 3ஆவது தான் படிச்சிருக்கேனுங்க. இப்போ படிப்பு சம்பந்தமா ஏதாவது சொன்னா இல்லை, எனக்கு ஒரு திறமையும் இல்லைங்க. ஏதோ போனால் 2 ஃபைலை பார்ப்பேன், கையெழுத்து போடு, எவ்வளோ. ஏதாவது சொன்னா திறமைசாலியாக இருக்கணும், அப்போ தான் முடியும்னு சொன்னா, அறிவு இருக்கணும்னு சொன்னா,
ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல திடகாத்திரமா இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேனா? இல்லவே இல்லை. நீங்க எவ்வளவு காரியங்கள்ல பின்தங்கி இருந்தாலும் கட்டளை மட்டும் சரியா கொடுங்க, மனச்சித்திரம் மட்டும் சரியா பாருங்க. நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு பெற்று தருகிறது. நல்லா நினைவு வச்சுக்கோ சார்.